பெருநாள் வந்து பிற கண்டாள். நீ சாப்பாடு ஆட்டி பலகாரம் செஞ்சு புது உடுப்பு விடுப்பு எல்லாம் கொண்டு வந்து உடுத்தி வீட்டு சந்தோஷம் தாயாக பண்ண ஒரு 7-8 பிள்ளைகள் எல்லாரையும் அப்படி வச்சு உடுப்பு உடுத்தி பெருநாளைக்கு தொழுகைக்கு கூட்டி போகணும் ஒரு மகிழ்ச்சி. சரின்னு சொல்லி காலையில ஒரு மகனை எழுப்புறார், வா உடுப்ப நான் உடுத்து குளிச்சுட்டு வா. நான் நோம்புங்கிறார். அவர் நோம்பா என்ன நான் எஸ்எல்டி அவர் பிற காலையில அவருக்கு நோம்பு. இன்னொரு மகன் சரி அவன் போறான், நீ வா வந்து குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகும். எங்க போ பெருநாள் நமக்கு நாளைக்கு பெருநாள். அவர் எஸ்எல்டி அவரு நோம்பு, இவருக்கு நாளைக்கு பெருநாள். சரி நடந்து போயிட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு போவோண்டு தாய்லாபம் பிள்ளைகளை சந்தோஷமா கூட்டிட்டு கவலையெல்லாம் கூட்டிட்டு போனா தண்டியில வந்த உடனே 2 பேரும் அங்கிட்டு திரும்ப வேற ரோட்டம் தாய்லாபம் ரோட்டம். தம்பி எங்க போற மாதிரி பள்ளியில பெண்ணா தொழுகை. நான் பள்ளிக்கு வரமாட்டேன், அது இது நான் வந்துட்டு மைதானத்துல சொல்லப்பறேன் அங்கிட்டு 2 பேர். அப்ப அந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளவு ஒரு கவலையா இருக்கு அந்த பெருநாள் அன்றைக்கு. ஒருத்தன் நோம்பு, ஒருத்தனுக்கு நேற்று பெருநாள், ஒருத்தனுக்கு நாளைக்கு பெருநாள். நாம பள்ளிக்கு போனோம், இவனு வேற பக்கம் மைதானம் போறான்னு எவ்வளவு ஒரு கவலையா இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால்தான் நாம் இந்த தலைப்பு போட்டு அந்த 20 லட்சம் மக்களையும் ஒரு கொடியின் கொண்டு வரணும். இதுக்கு ஒரு முயற்சி. அதெல்லாம் நாடுனா இன்ஷா அல்லாஹ் நடக்கும்.